இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நடிகர் சூர்யா நடித்து மே 1ஆம் தேதி வெளிவரவிருக்கும் ரெட்ரோ திரைப்படத்தின் ட்ரைலர் நீங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரைலரை பத்திய ஒரு சின்ன கண்ணோட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி. ட்ரைலர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது இப்ப முக்கியமே கிடையாது. இந்த படம் எப்படியாவது சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சு கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா சூர்யா தமிழ் திரையுலகின் இப்ப இருக்கிற ஸ்டார்லயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார். அவர் அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. வேற மார்க்கெட் மட்டும் கிடையாது, குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நடிகரா இருந்தவர் சூர்யா. அவருடைய சமீபத்திய படங்கள் எதுவுமே சரியா போவாதால அவருக்கு இருந்த மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இன்னைக்கு அவரை ரசிகர்கள் கம்மி ஆயிட்டாங்க. அவரை பார்க்கக்கூடிய குடும்ப எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு. தமிழ் திரையுலகு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இந்த படம் எந்த காரணம் ஏது காரணம் எதுவுமே சொல்லக்கூடாது, படம் எப்படின்னா ஓடி ஆகணும். அதான் இந்த படத்தினுடைய எல்லா ரசிகர்களுடைய ஒரு ஆசையா இருக்கும். சரி, இந்த ட்ரைலர் எப்படி இருந்தது? அந்த படம் ஓடக்கூடிய எல்லா ட்ரைலரும் இந்த ட்ரைலர் இருக்கு. ஆனா ட்ரைலரை வச்சே நம்ம எந்த படத்தையும் மிக சிறப்பா முடிவு பண்ணிட முடியாது. எத்தனையோ மிக சிறந்த ட்ரைலர்ல இருந்தும் படம் நல்லா ஓடாம இருந்திருக்கும். எத்தனையோ மட்டமான ட்ரைலர் வச்சு படம் மிக சிறப்பா ஓடி இருக்கும். நமக்கு ட்ரைலர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சூர்யா அழகா இருக்காரா இல்லையா அப்படின்லாம் முக்கியம் கிடையாது. இந்த படம் சூர்யா சாருக்கு கண்டிப்பா இந்த படம் ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் சூர்யா சாருக்கு தமிழ் இந்த குடும்பங்கள் மத்தியில மீண்டும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மியூசிக் நல்லா இருந்தது, பாட்டு 2-3 பாட்டு போட்டிருந்தாங்க, மியூசிக் நல்லா இருந்தது. ஜெயராம், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராய் போன்றவெல்லாம் இருக்காங்க, நாசெல்லாம் இருக்காங்க. படம் வெற்றி பெறக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு.